ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான சிம்லி உருண்டை ராகி லட்டு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வேர்க்கடலையை எடுத்து கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை எல்லாமே செவந்து ஒன்று போல் செவந்து நல்லா வரணும். கைவிடாமல் கலரிக்கிட்டு வறுத்துக்கிட்டே இருங்க. இப்போ கொஞ்சமாக கலர் மாறி இருக்குது, இன்னும் கொஞ்சமாக அது வறுப்பட்டு வரணும். இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நல்லா கலர் மாறிடுச்சு. கலர் மாறின பிறகு ஆற வச்சு இந்த மாதிரி தோலை நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ராகி மாவு பிசையலாம். அதுக்கு கொஞ்சமாக ராகி ஃப்ளார் எடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் மாவு, அப்போ தான் நம்மளால் அடை தட்ட முடியும். அதனால் கொஞ்சம் தாராளமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவை. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு ராகி மாவு நல்லா இலக்கமாக இருக்கணும், இப்போ தான் நம்மளால் அடை தட்ட முடியும். அப்புறமா ஒரு தோசை தவாவை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கையில் ஒரு உருண்டை மாவு எடுத்து இந்த மாதிரி டைரெக்டாக நீங்கள் தோசை தவாலையே கூட தட்டிக்கலாம். உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி அதில் கூட தட்டிட்டு அப்புறமா அதை நீங்கள் தோசை தவாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி தட்டிட்டு சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா 2 பக்கமும் புரட்டி போட்டு வேக விடுங்க. திருப்பி போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும், இல்லாட்டி அடை உடஞ்சி போயிடும். இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்று தட்டி காட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு உருண்டை மாவு எடுத்து நல்லா கையால் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதையும் 2 சைடும் நல்லா புரட்டி போட்டு எடுத்து வேக வச்சுக்கலாம். இப்போ இதுவுமே நல்லா வெந்து வந்துருச்சு, எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 அடை வந்திருக்கு. எல்லாத்தையுமே எடுத்து கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு ரஃப்பாக இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. எல்லா அடையும் நல்லா பிரித்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆறுன பிறகு பிரித்து போடுங்க, இல்லாட்டி கை சுட்டுரும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா பிச்சு போட்டாச்சு சின்னதாக. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே அரைச்சி கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா தோல் உரித்து வச்சுருக்க வேர்க்கடலையும் இந்த மாதிரி பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்து திரும்ப ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த நம்ம தட்டி வச்சுருக்க அடை மாவில் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. எல்லாமே ஒன்று போல் நல்லா கலந்து வரணும். எல்லா மாவோடவும் வெல்லமும் வேர்க்கடலையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி உருண்டையை நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த உருண்டைக்கு நெய் எண்ணெய் எதுவுமே தேவையில்லை. குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ராகி லட்டு ரெடி. இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ராகி சாப்பிடாத குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.